பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோனுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம். எந்த விதத்துலேயுமே அதில் வந்து கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்றது இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயங்கிறது கிடையாது. நான் சென்னை பொறுத்தவரையிலும் உணவு பாதுகாப்புத்துறை நான் எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் நாங்கள் போய் செக் பண்ணதில் பார்த்தோம்னா கலப்படமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் போய் ரைட் பண்ண இடத்துலையும் பார்த்துருக்கோம். அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கலரிங் எங்கேயுமே இல்லை. ஆனால் கெட்டு போனது, எலி கடிச்சது, அழுகி போனது இந்த பழங்களை வந்து நாங்கள் நிறைய எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன். அது டெஸ்ட்ராய் பண்ணதுன்னா அந்த இடத்துல திரும்பவும் நீங்கள் அதை எடுத்து போட்டிருக்கன்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி வந்தோம்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்னு அங்கேயே அந்த கெட்டுப்போன பழங்களையும் எலிக்கடித்த பழங்களையும் அங்கேயே கட் பண்ணி அங்கேயே நாங்கள் குளோரின் பண்ணி அழிச்சிருக்கோம். அந்த பழங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். இல்லையே சென்னை பொறுத்தவரையிலும் மிக சேஃபர் ஜோனில் இருக்கிறோம். நாங்கள் வந்து தமிழ்நாடே நல்லா சேஃபர் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம். எந்த விதத்துலையுமே இந்த கலப்பட பழம் தான் இருக்குது, இந்த பழம் சாப்பிட்டா அப்படி ஆயிருன்னா. ஆனால் இந்த டெஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து FSSAI அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட். அடல்ட்ரேஷன்னா என்ன, அது எந்தெந்த பொருளில் எந்தெந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து FSSAI டெல்லி எங்களோட டெல்லியோட வெப்சைட்லேயே கிளீனாக வீடியோஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு டீனா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க, காஃபினா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க, வாட்டர்மெலன்னா இதில் எப்படி அவங்க கலப்படம் பண்ணலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த அடல்ட்ரேஷன் எல்லாமே எங்கள் FSSAI வெப்சைட்டில் தாராளமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்குங்க. நாங்கள் பண்ணினது வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது, டெஸ்ட். இது வந்து எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகுதான் நாங்கள் போய் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணணும். ஆனால் டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. எந்த விதத்துலையுமே கலரிங் இருக்குது அப்படின்றது வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கெட்டு போயிருக்குது. நிறைய பழங்கள் கெட்டுப்போன பழங்களை நாங்கள் வந்து எடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அது வந்து மக்கள்கிட்ட கையில் போய் சேர்க்கணும். ஏன்னா எலி கடிச்ச பழங்களோ இல்லை பெருக்காங்கடிச்ச பழங்களோ சாப்பிட்டால் எலிக்காய்ச்சலோ இல்லை லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள், பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து தடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் வந்து கட் பண்ண இவருங்க கலர் போட்டிருக்கிறாங்க, இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல. ஏன்னா உண்மை அதுதான். எந்த பழமே கிடையாது. எந்த விவசாயியுமே 99.9999% வந்து எந்த தவறும் செய்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் நம்ம வந்து வாய்க்கு போகும் பொழுது மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம வந்து உடம்புல கெட்டு போயிடும், பழங்கள் பூராவுமே கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க. தயவு செய்து இந்த மாதிரி மாயைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். இந்த பழங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பழம், நல்ல பழங்கள். நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் அற்புதமான பழங்கள், தாராளமாக நம்ம சாப்பிடலாம் எந்த விதத்துலையுமே. ஆனால் ஓரிரு இடங்கள்ல இருந்து எங்களுக்கு தகவல் வர்றது என்னன்னா, அந்த பழம் சாப்பிட்ட உடனே சார் எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு, இதெல்லாம் கலராக இருக்குது, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு எங்களுக்கு வந்து வருதான் செய்யுது. ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்திலுமே கிடையாது. வி ஆர் இன் வெரி வெரி சேஃபர் ஜோன். அதனால தாராளமாக நம்ம பழங்கள் சாப்பிடலாம். அப்படி யாராவது அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதில் எந்த விதமான தயவுதட்சணமும் நாங்கள் காட்ட மாட்டோம். ஏன்னா இது மக்களோட உயிரோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதில் மிக ஜாக்கிரதையாக நாங்கள் கையாண்டுட்டு இருக்கிறோம். அதற்காக நாங்கள் வந்து பார்த்தோம்னா யாருக்காகவும் விவசாயிக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஒன்று பண்ணுறாங்க. கண்டிப்பாக கிடையாது. தாராளமாக வாட்டர்மெலன் சாப்பிடலாம். எங்களோட கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் மக்கள் தாராளமா நீங்க சாப்பிடுங்க. அந்த கண்காணிப்பை நான் பார்த்துக்கிறேன், எங்க உணவுத்துறை பார்த்துக்கும். அதனால நீங்க எந்த விதமான பயமோ ஒரு அச்சமோ உங்களுக்கு எதுக்குமே தேவையே கிடையாது. உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்த இந்த பழம் வந்து நான் போய் நானே கடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடை நான் யார் என்னன்னு கூட தெரியாம நான் என்னோட டிரைவரை வச்சு போய் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த பழம் வந்து நான் வந்து செலக்ட் எல்லாம் பண்ண கிடையாது. இதே பழத்தை தான் நான் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடியே வெட்டி சாப்பிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி கலரிங்னு ஒன்று நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். அது வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே இந்த வாட்டர்மெலனுக்காக கலர் இருக்கிறது.
நான் பல வீடியோவிலையும் நான் இதே தான் நான் சொல்லியிருக்கிறோம். உணவு பார்த்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்றதுன்னா அதுக்குன்னு உண்டான கலர் இருக்கு. ஆனால் அந்த இளம் சிவப்பை விட்டு மிகவும் சிவப்பு, ரொம்ப பிரைட் ரெட் அந்த மாதிரி இருந்தாலோ, அல்லது சாப்பிடும் பொழுது ரொம்ப சக்கரை இனிப்பு, சக்கரை மாதிரி டேஸ்ட், நாக்கில் எல்லாம் கலர் ஒட்டுது, உதட்டெல்லாம் கலர் ஒட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அடல்ட்ரேஷன் இருக்கிறது. இதை தான் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். ஒரு டீ கடைக்கு போறாங்க, டீ குடிக்கும் பொழுது அந்த டீ எப்படி இருக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். நார்மலாக ஒரு டீ கடையில் போனால் ஒரு டீ போட்ட உடனே ஒரு டம்ளர்ல கலர் வந்ததுன்னா அது அடல்ட்ரேஷன் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம், மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்படுத்துறோம். இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறோம். அதே போல தான் இந்த மாதிரி பழங்களை கட்டுப்படும்போதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கலரிங் வந்து தொட்ட உடனே, கையில தொட்ட உடனே அல்லது ஒரு டிஷ்யூல தொட்ட உடனே மிக சிவப்பு கலர், தித்திப்பு, ரொம்ப இனிப்பு, சக்கரை பாகு இனிப்பு வந்ததுன்னா அது வந்து இயற்கை பழங்கள் கிடையாது. நார்மலாவே டிஷ்யூ உங்களுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி காமிக்கிறேன், அதோட இயற்கை வண்ணம் இருக்க தான் செய்யும். இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். எப்படி அடல்ட்ரேஷன்னா எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. எல்லா பழங்களும் தரமான பழங்களாக தான் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரையில் மிக சேஃபர் ஜோன்ல தான் இருக்கு. அதனால மக்கள் தாராளமாக நீங்க இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி தவறு செய்யறவங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தாராளமா வாங்கி சாப்பிடலாம். உங்க கண்களுக்கு முன்னாடியே இந்த பழத்தை நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இது வந்து அடல்ட்ரேஷன் பண்ண கிடையாது, நான் ரேண்டமா செலக்ட் பண்ண பழம் தான் இது. இதுக்கும் அடியில் இருந்து தான் நான் எடுத்தேன். பழங்கள் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க, அதுல அடியில் இருந்த ஒரு பழம் தான் நானா ரேண்டமா செலக்ட் பண்ணி வந்து வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த பழம் உங்களுக்கு முன்னாடியே தான் கட் பண்றேன். இதே தான் டிஷ்யூ. பாருங்க, இளம் சிவப்பா இருக்கு, இளம் சிவப்பு. இது வந்து நேச்சுரல் கலர், அந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் கலர். இதை தாராளமா சாப்பிடலாம். இதுவே கலர்னு தயவு செய்து நம்ம நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து எப்படி அடல்ட்ரேஷன் பண்றாங்க, அதுல நம்ம எப்படி நான்றது கூட நான் உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த பழம் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு இதுலையுமே நான் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். பழத்தை கட் பண்ணணும். ஸோ இந்த கலர் இயற்கையான கலர், நீங்க தாராளமா சாப்பிடலாம். மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம், எதுவுமே கொள்ள வேண்டாம், தாராளமா சாப்பிடுங்க. இன்ஜெக்ஷன் போட்ட பழத்துல ரொம்ப டார்க்கா இருக்குமா சார்? ஆமா, அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு. இதை வந்து ஒரு வெள்ளை துணியில எடுத்துட்டு போய் கழுவுனா உடனே போயிடுங்கிறாங்க. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல போகாது அப்படிங்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இயற்கையான பழத்துல இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். தாராளமா சாப்பிடலாம். எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளவு அழகா நேர்மையான முறையில கொண்டு கொடுக்கலாம். இது எப்படி அடல்ட்ரேட் பண்றாங்க, அதை டிடெக்ட் பண்றது எப்படி அப்படின்றது மட்டும்தான் FSSAI வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நாங்க தனிப்பட்ட முறையில எந்த வித தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்க இந்த வீடியோ போட கிடையாது. இது த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டு முழுக்கவே இந்த டெஸ்ட் வந்து அவங்க வந்து ரேபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து நீங்க தாராளமா கூகுள் பண்ணி பாருங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், அழகா சொல்லுவாங்க அடல்ட்ரேஷன்னா என்ன, அடல்ட்ரேஷன் இல்லாததுன்னா என்னன்றது. ஓகே, இதுல வந்து அதாவது கலப்படமே இல்லாத பழங்கள். இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமா நான் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன். தாராளமா மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்களெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உணவு பாதுகாப்பு துறை வந்து அவங்க மேல கடுமையான நடவடிக்கை நாங்க எடுப்போம். ஆனால் 99.9%
வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணனதுக்கு அப்புறம் அனுபவத்தில் நான் சொல்றேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதுல இந்த மாதிரி ஹை கலரா எனக்கு வந்ததே கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது நான் அதுல கலரிங்க போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். தொட்ட உடனே அது வந்து கலர் வந்து சிகப்பா வரும். இது பாருங்க, நாம எவ்வளவுதான் பண்ணினாலும் அந்த கலர் வந்து இவ்வளவுதான் வரும் மேக்சிமம். இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த கலர் வந்தது, பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து கலப்படம் பண்ணது, அதுல வந்து கலர் ஆட் பண்ணிருக்காங்க, சக்கரப்பாகு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சக்கரப்பாகு போடுறீங்க, கலப்படம் செஞ்சிருக்காங்க, எப்படி அது என்ன, அதுக்கான இவ்வளவு டெமோ காமிச்சிருக்கீங்க, அது என்னன்றது உறுதிப்படுத்த முடியுமா? நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல பண்ண முடியாது, பண்ணலாம், இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணலாம், அதுதான் எங்க வெப்சைட்டே சொல்லுவாங்க. இல்லையே, நான் தான் சொல்றேனே, நான் இது வரைக்கும் நான் எடுத்ததுல, நான் டெஸ்ட் பண்ணதுல எனக்கு கலரே வரல. சரி சார், சென்னையில இல்ல, இப்போ மத்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஓஸ் அதிகாரிகள் உங்க துறையை சேர்ந்தவங்க தான் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? இன்னும் தெரியல, நாங்க வந்து கேட்கணும் அது கண்டிப்பா நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சென்னை பொறுத்த வரையிலும் என்னோட இதுல வந்து ப்ரிவியூல நான் பண்ணின ஆய்வுகள்ல எந்த கலரும் வரல. வந்திருந்ததுன்னா உடனடியாக நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதுல எந்த விதமான தயக்கமும் நான் காட்டியிருக்க மாட்டேன். அவர் மேல தவறு இருந்ததுன்னா அவங்க மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுத்திருப்போம். அதுல வந்து வாட்டர்மெலன் விவசாயிகள் தரப்புல வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மாதிரியான கருத்து வருது. எப்படி சார்? இல்லைங்க, அந்த மாதிரி அது வந்து தவறான கருத்து. எனக்கு கார்பரேட் பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பத்தி, கூல்ட்ரிங்க்ஸ்ல பண்ண தப்பையே நாங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுக்க சொல்லி இருக்கிறோம். அது இப்படி இருக்கும்போது கார்பரேட் காரங்க தான் வந்து இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிக தெளிவாக நான் சொல்றேன், இந்த டெஸ்ட் வந்து FSSAI எப்படி கண்டுபிடிக்கிறது பண்ணுனாங்கன்னா நடந்ததுனால தான் அவங்க எடுத்து இந்த வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் காமிச்சோம். யாரையுமே நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் வந்து நீங்க வந்து பண்றாங்க, மெட்ராஸ் பூரா சென்னை பூரா பண்றாங்க அப்படின்ற யாரையுமே நான் இதுவரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா நிறைய பழங்கள் டன் கணக்கில் நான் நூற்றுக்கணக்கான பழங்களை தூக்கி நான் வீசி இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் எலி கடிச்ச பழம், எலி குடஞ்ச பழம், அந்த மாதிரி பழங்களை தான் நாங்கள் வந்து தூக்கி போட்டிருக்க முடியும். நாங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் போய் எக்ஸாமின் பண்ணல, என் கூட எங்களோட துறை உயர் அதிகாரி எங்களோட கமிஷனரே வந்து எங்களோட வந்தார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.